கயல்விழினா யாரு? ஆமா, நீ சொல்லு. கயல்விழினா யாரு? சீமான் அவர்களுடைய மனைவி. சரி, விஜயலட்சுமினா? விஜயலட்சுமினா யாரு? எக்ஸ், சீமான் அவருடைய எக்ஸ், அது தெரியும். அப்போ யாழ்மதினா யாரு? 2007-8 அந்த காலகட்டங்களில் சீமான் அவர்கள் அதாவது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு யாழ்மதி அப்படின்ற ஒரு பெண் கூட வாழ்ந்தார். அது என்னாச்சு அது யாருக்கு தெரியாது. இல்லை சும்மா நீ சீமான் மேலே குறை சொல்லணும் புதுசு புதுசாக கொண்டு வராது அப்படிலாம் சொல்லாதீங்க. எவிடன்ஸ் ஹெவியாக இருக்குது. அதை நாங்கள் விட்டுருவோமா? நாங்கள் மாட்டியா பொம்பரகட்டா மண்டையா அப்படின்னு சீமானுடைய அவலங்களை அம்பலப்படுத்துறது தான் எங்கள் வேலை. அதுபோக நிறைய பேர் லிஸ்ட் இருக்குது. திருமாவளவன் எக்ஸ்போஸ். திருமாவளவனை இங்கே அம்பலப்படுத்தியே ஆகணும். அவர் செய்கிற கீழ்த்தரமான அரசியல். அடுத்தது சீமான் எக்ஸ்போஸ் 2.0 இருக்குது. சாட்டை எக்ஸ்போஸ். அதுக்கு பிறகு எடுமவன கார்த்தி. இது இல்லாமல் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் இப்போ கையில் எடுத்துருக்கிறாங்க கடந்த 2 வருஷமா. அவங்களுக்கு எதிராக எங்களுடைய சட்டை கடுமையாக சொல்லணும். அதே மாதிரி தான் சீமானுடைய அவலங்களை அம்பலப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். நான் உங்கள் எங் தாத்தா. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது லைக் பண்ண உடனே கீழே ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1958 எஸ்பி ஆதித்தனார் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சியை தொடர்ந்தார். சரி, அதுக்கு பிறகு இந்த கொஞ்ச நாள் அந்த கட்சி நீத்து போச்சு. அதுக்கு பிறகு 2010 சீமான் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கி சீரும் சிறப்புமானலாம் கூட சொல்ல முடியாது, சிறப்பாக வச்சுக்கலாமா, அது கூட வேண்டாம், ஒத்துக்க மாட்டாங்க நம்ம பசங்க. சரி, 2010 இந்த கட்சியை நடத்திட்டு வந்துட்டு இருக்கார். அதுக்கு பிறகு இந்த கட்சி 1%, அப்புறம் 3%, அப்புறம் 6%, அப்புறம் 8% அப்படின்னு படிப்படியாக வளர்ந்துட்டு வருது. இப்படியே படிப்படியாக வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படியும் 2500-600 காலகட்டங்களில் கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் சிஎம் ஆயிடுவார். இந்த நிலம் சிக்கணிச்சு நீ செத்த அப்படின்னு சொன்னாப்புல இல்லை, கண்டிப்பாக இந்த நிலம் அண்ணனுக்கு சிக்கும். அது வரைக்கும் நீங்களாம் யாரும் சாகக்கூடாது. உயிரை கையில் பிடிச்சிட்டு நீரியான மாதிரி கிடக்குறீங்க. அண்ணன் வருவாப்புல, ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து கொள்ளுவாப்புல, அது வரைக்கும் நீங்கள் உயிரோட தான் இருக்கணும். அடுத்தது அண்ணன் சீமான் அவருடைய ஈழ போராட்டம். உண்மையிலே சொல்ல போனால் நம்ம எவ்வளோ மாற்று கருத்து இருந்தாலும் சரி, அண்ணனுடைய ஈழ போராட்டங்கள் அப்படிங்கிறது சாதாரணமானவை எல்லாம் கிடையாது. அது சாதாரணமானவை தான் வச்சுங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2009 போர் உச்சத்தில் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் அவர்கள் வந்து இறந்து போகிறார். அப்போது நம்ம சீமான் அண்ணன் போராடி கொண்டிருந்தார். எனக்கு ஒரு அண்ணன் கேரக்டர் கொடுங்க. யாருக்கிட்ட? ராசுமதுரன்கிட்ட. மாயாண்டி குடும்பத்தார் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் எப்போ வந்துச்சுன்னா 2009 போர் உச்சத்தில் இருக்கும்போது இந்த படம் நடித்தார். அப்போ அண்ணன் சொல்லுவாப்புல, தம்பி ராசுமதுரன்ட்ட நான் போராடி அந்த அண்ணன் கேரக்டர் வாங்கினேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சுங்க அந்த அண்ணன் கேரக்டர் அப்படின்னு இங்கே போராடிக்கிட்டு இருந்தார். அவர் கதை விடுற மாதிரி 2009 போய் வன்னி காட்டலாம் போராடல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அப்போ ஒன்று இப்போ கிளியரா தெரிஞ்சு போச்சு. 2009 சீமான் அவர்கள் மாயாண்டி குடும்பத்தார் படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தார். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வளர்ந்து வந்தோன்னு இங்க பாடிக்கிட்டு இருந்தார். அதான் நமக்கு தெரியும். சரி, ஒருவேளை 2008 போயிருப்பாரோ அண்ணே, நமக்கு தெரியாம அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். அதுல ஒரு ட்விஸ்ட். 2008 வாழ்த்துக்கள்னு ஒரு படம். அந்த படத்தில் அதாவது 2007, 2008 அந்த 2 வருடங்கள் அந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் விஜயலட்சுமி அவர்களை அண்ணன் சந்திக்கிறார். காதல் மலர்கிறது. அப்படியாக அந்த 2007, 2008 முழுக்க இந்த வாழ்த்துக்கள் படம் விஜயலட்சுமி அவர்கள் 2 பேருமே போயிடுச்சு. அப்போ 2008 கேப்டன் பிரபாகரன் அவர்கள் வன்னிக்காட்டில் போராடி கொண்டிருந்த பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அண்ணி கூட காதல் விளையாட்டில் இருந்தார் அப்படிங்கிறதும் இது அமலமாச்சு. ஓ, அப்படியா விஷயம். அதற்கு பிறகு ஒரு வேளை அண்ணன் 2006 பக்கம் போயிருப்பாப்புலையே அந்த பக்கம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுவும் இல்லை. 2006 அண்ணன் தம்பின்னு ஒரு படம் எடுத்தாப்புல. என்ன படம்? தம்பின்னு. சரி, தம்பின்னு படம் எடுத்தாப்புல. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அதில் யார் நடிச்சா? மாதவன் மேட்டர் இல்லை, ஹீரோயின் தான் இந்த விஷயமே. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் ஹீரோயினியாக நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜா யாரு? நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்காதீங்க, அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். பூஜா அப்படிங்கிற ஒரு சிங்கள பெண். யாரவங்க? சிங்களத்திலிருந்து அண்ணன் இறக்குமதி பண்ண பொண்ணு தான் இந்த பூஜா. அவங்கள வச்சு தான் தம்பின்னு படம் எடுத்தாப்புல. போர் உச்சகட்டத்தில் இருக்கு. அண்ணன் ஒரு தமிழ் பற்றாளர். அதுவும் ஈழத்தில் ஒரு பிரச்சனை அண்ணனுக்கு கொதிக்கும். சிங்களவர்களை பார்த்தாலே அண்ணனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுவாப்புல. ஆனால் அங்கே போயிட்டு சிங்களத்துல இருந்து ஒரு பொண்ணை கொண்டாந்து அண்ணன் படம் எடுக்கிறாப்புல. இதே இப்போ இடையில சிஎஸ்கே மேட்ச் நடந்துடுச்சு. அப்போ பத்திரானா அப்படிங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் பையனை கொண்டாந்து இங்கே விளையாட வச்சாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இந்த தம்பிகள்லாம் பொங்குறாங்க. அப்படியே நம்ம இனத்தை அழிச்ச சிங்களவனை கொண்டாந்து நீ விளையாட முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரே டென்ஷன் ஆகிட்டாங்க.
டேய் தம்பிகளா, உங்களுக்கு தெரியாது, உங்க அண்ணன் போர் உச்சத்துல இருக்கும் போதே சிங்கள பெண் பூஜாங்கிற ஒரு சிங்கள பெண்ணை கொண்டாந்து இங்க படம் நடிச்சு தம்பின்னு ஒரு படம் எடுத்து படம் பக்கா ஹிட்டு. யாருக்கும் தெரியாது, படம் பக்கா ஹிட்னு தெரியும், ஆனா அது நடிச்சது ஒரு சிங்கள பெண் யாருக்கு தெரியுமா? தெரியாது. நாங்க கொண்டு வரோம் வெளியில. 2008 காலகட்டங்கள் தான் அண்ணனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2008 தான் விஜயலட்சுமி பழக்கமாச்சு. அதுலேருந்து 3 மாசம் கழிச்சு அது மாசமாச்சு. அது வேற விஷயம். என்ன என்ன இழவியாது. அதன் பிறகு 2 பேரும் நெருக்கமாக அவங்க வயிற்றுல கருவுள்ளது. ஆனால் அண்ணன் அதே சமயத்தில் பொலிட்டிக்கலையும் வளர ஆரம்பிச்சிட்டார். பெரிய லெவலில் பொலிட்டிக்கல் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறார். நம்ம லைஃப் மாறி போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், அப்படி மெர்ஜ் ஆகிட்டு வரோம். அதனால இதுக்கு பிறகு விஜயலட்சுமி கூட வச்சிருந்தா நமக்கு செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி கலைச்சிட்டார் கருவை. அதாவது சீமானவர்கள் கட்சியை கலைச்சிருந்தாலும் தம்பி குணமாக இருப்பாங்க. படுவாவி கருவு கலைச்சிருக்காருயா. அதுக்கு பேரு விஜயலட்சுமி சும்மா ஓடுற மாதிரிலாம் கிடையாது. டெய்லி ஒரு வீடியோ. மதன் கௌரி மாதிரி டெய்லி 6 மணிக்கு ஒரு வீடியோ. மதன் கௌரியோட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு லேட்டாக விட்டுருவாப்புல. விஜயலட்சுமி 6 மணிக்கு மொபைல் எடுத்து ஒரு வீடியோ அனுப்பணும். டேய் சீமான் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அன்னைக்கு இன்டர்நெட்டே பத்திக்கும். அந்த அளவுக்கு ஒரு வீடியோ இருக்கும். அப்படியே தன்னுடைய நீதிக்காக அந்த பெண் கண்டிப்பாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நீதி கிடைக்கவே இல்லை. அப்போ இதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா சீமான் அவர்கள் 2006 தம்பின்னு ஒரு படம் எடுத்தார். இந்த 2007, 2008 அந்த 2 காலகட்டங்களில் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் எடுத்தார். 2009 ராசுமதுரன் இயக்கத்தில் மாயாண்டி குடும்பத்தான ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார். இது எந்த காலகட்டத்தில் நீங்கள் இலங்கைக்கு போனீங்க, பயிற்சி பெற்றீங்க, AK-47 சுத்தீங்க, எப்போ இட்லி கறி சாப்பிட்டீங்க, எப்போ ஆமா ஹோட்டலில் பயணம் செஞ்சீங்க, இதெல்லாமே அண்ணனுடைய கட்டுக்கதைகள். தம்பி இது குட்டி கதையில தம்பி, இது அண்ணனுடைய கட்டுக்கதைகள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு யாழ்மதி. சீமானின் வாழ்க்கையில் யாழ்மதி அப்படிங்கிறது பல பேருக்கு இங்கே தெரியாது. ஏன்னா 2009 காலகட்டங்களில் LTT அமைப்போட பொருளாளராக இருந்தவர் தமிழ்ச்செல்வன். அவருடைய மனைவி பெயர் தான் யாழ்மதி. அவங்க ஒரு பத்திரிகையாளர் பணியேற்று இருந்தாங்க. இந்த 2007 காலகட்டங்களில் அவர் இறந்து விடுகிறார். யாரு? அந்த தமிழ்ச்செல்வன் இறந்து விடுகிறார். இப்போ இலங்கையில் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தலைவர் இறந்துட்டாருன்னா அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்டா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இனிமேல் அவங்களுக்கு யாரும் தோண கிடையாதுல்ல, அவங்க வெளிநாட்டில் போய்ட்டு பொழைச்சிக்கணும் அப்படின்னு அந்த LTTயில் பண்ணுறது சகஜம். அதே மாதிரி தான் 2007 தமிழ்ச்செல்வன் இறந்ததுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். யார்? யாழ்மதி. அப்போது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முகாமில் அடைக்கப்படுறார். யார்? இந்த யாழ்மதி. இந்த நியூஸ் கிடைச்ச சீமான் அவர்கள் அப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போ சீமான் அவர்கள் கலைஞர்கிட்ட பேசிட்டு அந்த பெண்ணை வெளியில் கொண்டாந்து அவர்கிட்ட இருந்தாங்க. 2 பேரும் பழகினாங்க, ரொம்ப நாள் பழகினாங்க. அதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, நான் திருமணம் செய்வேன் என்றால் ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று அப்படி சொன்னார். அன்னைக்கு ஒரு தம்பியெல்லாம் ஒரே பூரிப்பு, பாடுறா ஈழத்தில் இறந்து போன யாரும் இறந்து போயிருப்பாங்க, அவங்களோட மனைவிக்கு நான் வாழ்க்கை தரேன்னு சொல்றாரு எங்க அண்ணன், ஒரு வாழ்க்கை கொடுக்க போறாரா எங்க அண்ணன், ஒரே புலாகிதம் அடைந்தார்கள். அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே யாழ்மதி அந்த கூட்டத்தில் முன்வரிசையில் தான் இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் இருவருக்கும் காதல் மணந்தது. இது எதுக்கு நம்ம சீமானனை அங்கே கொக்கி போட்டாரு யாழ்மதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தது தமிழ்ச்செல்வன். அவர் யாரு? LTT அமைப்போட பொருளாளராக இருந்தார். அது யாழ்மதிக்கிட்டுமே நிறைய அளவில் செல்வாக்கு இருந்தது, பணம் இருந்துச்சு, பல எவிடன்ஸ் இருந்துச்சு. இதை எப்படியாச்சும் அபகரிச்சணும் அப்படின்னு தான் சீமானனை கொண்டு வச்சிருந்தார். பல காலம் கூடவே இருந்தாங்க. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா பேட்டி எல்லாமே கொடுத்திருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். நான் ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன், அது இந்த யாழ்மதி தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இது பல நியூஸ்கள் வந்திருக்கு. என்னடா இன்டர்நேஷனல் மீடியாக்கள்லாம் இது வந்திருக்கு. ஏன்னா அது அப்போ பெருசாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு இந்த யாழ்மதி எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா சீமானும் யாழ்மதியும் மிக நெருக்கமாக இருந்தார்கள். ஏன்னா 2 பேரும் லிவிங் டுகெதர் லெவலில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க வெளிநாடுகளுக்கு லண்டனுக்கோ இல்லை ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகளுக்கு போயிருப்பாங்க. சீமானுடைய முகம் தெரிஞ்சதுக்கு பிறகு, இந்த ஆளை நம்பி இந்த ஆள் இப்படி தான் தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க போயிருப்பாங்க. இது பெரிய அளவில் அப்போ பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு காலகட்டம் மாற மாற அதெல்லாம் மறைஞ்சிட்டு, ஆனால் யாழ்மதி என்ற ஒரு இலங்கை ஈழத்து பெண்ணை திரு சீமான் அவர்கள் ஏமாற்றினார் அப்படிங்கிறது இந்த அளவிலும் இந்த சமூக வலைதளங்களே இருக்கு. அதை நான் உங்களுக்கு எவிடன்ஸாக தரோம். அதுபோக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட ப்ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதற்கு பிறகு சீமான் அண்ணனின் அந்தர்பல்ட்டியல் 2015 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுக்கு யாரு தலைவராக இருந்தார்னா விஜயகாந்த் அவர்கள். அப்போ சீமானன் என்ன சொன்னார்னா, ஹே விஜயகாந்த முதலமைச்சராக்கிறதுலாம் ஒரு பைத்தியாரகட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அந்த கூட்டணியில் இருக்கிற நல்லக்கண்ணோட கால் கட்டமயிருக்கு சமமாக நடந்த விஜயகாந்த், அவன் வேற ஒரு தெலுங்கண்டா, அவனெல்லாம் இந்த தமிழ்நாட்டை ஆள வைக்கணுமா அப்படின்னு அந்த அளவுக்கு கேவலமா விஜயகாந்த் அவர்களை மட்டம் தட்டி பேசினார் சீமா. இப்போ எப்படி விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு அதான் பொழப்பு, யாராச்சும் புதுசாக வந்து அவங்களை கடிச்சு வைக்கிறது பொழப்பு. அப்படிதான் விஜயகாந்த் அவர்களையும் கடிச்சு வச்சார். அதுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார்.
அந்த இறப்புக்கு வந்த உடனே. அதாவது விஜயகாந்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த பாட்டு போட்டாலும் செட் ஆகுதுங்க. மனுஷன் உண்மையிலே அந்த பாட்டுக்கு செட் ஆகிட்டார். ஏங்கிட்டா அவர் மனசு அவட வெள்ளை மனசு அப்படின்னாரு. என்ன பண்ணா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே அந்த பாட்டை பாடி இந்த பாட்டுக்கு அப்படி செட் ஆகிறாரா இல்லையா, மனுஷன் அப்படி வாழ்ந்துருக்கிறாருங்க அப்படின்னு உடனே பிளேட்டை மாற்றி விட்டாப்புல. அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவருக்கு எலெக்ஷனுக்கு வரப்போறோம் அப்படின்னு அந்த சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டாராம். சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்கே போய் படுத்துவியா அப்படின்னாங்க. யார்? இதே சீமான், இதே சாட்டை, இதே இடுமோனவங்க 3 பேரும் ரஜினிகாந்த் அவர்களை அவ்வளோ கேவலமாக எந்த அளவுக்கு பேசலாம். நீ ஒரு மராட்டி என்றா, நீ எப்பறம் இந்த தமிழ்நாட்டை ஆளலான்னு துடிக்கலான்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க. சரி, அது உங்களுடைய கருத்து இல்லையா, நான் அதில் நான் குறை சொல்லலை. தமிழ்நாட்டை வேறு யாரும் ஆளக்கூடாது, தமிழ்நாடு ஆளணும் அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கை, அது ஓகே. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாப்புல. அதுக்கு பிறகு அதே கட்டுப்பாட்டில் இருக்கணுமா இல்லையா, அதே கோட்பாட்டில் இருக்கணுமா இல்லையா, அதே ரஜினிக்கு சொன்ன வார்த்தைகள் என்னைக்கு மாறாதுல. என்ன பண்ணா போலனா விஜய் வந்த உடனே என்ன பண்ணணும்னு தெரியலை, உடனே போயிட்டு ரஜினியை பார்க்க போறட்டு பக்கத்தில் பம்மிட்டார். அங்கே போயிட்டு ரஜினி கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டாப்புல. என்ன பேசுறீங்க கேட்டால், நாங்கள் அரசியல் சம்மந்தமாக பேசுறீங்க. அவருக்கே அரசியல் நாலேஜ் கிடையாது. யாருக்கு? ரஜினிகாந்துக்கு. 2 பேரும் சேர்ந்து அரசியல் புரிந்துணர்வு பேசினாங்களாம். அப்படியாக அண்ணன் அப்பக்கப்போ அந்த பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அடுத்தது பெரியார் விஷயம். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பல காலங்களில். ஈவிக்கு இளங்கவன் பெரியாருக்கு வாரிசு தான், நான் பெரியாரின் கொள்கை வாரிசு அப்படின்ட்டாப்புல. அதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது பெரியார் மனு இல்லை, பெரியாரே மனு தான் அப்படின்ட்டாப்புல. ஒரு கருத்துலையுமே சரி அண்ணன் சீமான் நிலையாக இருந்ததே கிடையாது. உங்களை நம்பி இத்தனை தம்பிகள் இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கொடுங்கப்பா. நேர்த்திக்கு ஒன்று பேசுகிறேன், முந்தினாள் ஒன்று பேசுகிறேன், அவங்க கொண்டாந்து கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு எதுக்கு முட்டு கொடுக்கனே தெரில, பாவம் அவங்க. அதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இருந்துச்சுல, அப்போ கேட்குறாங்க, அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு அப்படிங்கவுமே, தம்பி வரட்டும், இது எல்லாருக்கும் இப்போ ஜனநாயகம் தானே, தம்பி வரட்டும், தம்பியே என்னை எதிர்த்தாலும் நான் தம்பி எதுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல தம்பி வருவாப்புல, ஏன் கூட அவருக்கு துணை முதல்வர் போஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னாப்புல. அதுக்கு பிறகு கொள்கை மரணம்லாம் மாறிடுச்சு அப்படிங்கும், நீ லாரியில் அடிபட்டு செத்துருவேன் அப்படின்ட்டாப்புல. அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை, இத்தனை வருஷம் கட்சி வச்சு வளர்த்துன்னு இருக்கிறேன், நீ புதுசாக அந்த தட்டுன்னு போறியா அப்படின்னு ஆளு டென்ஷன் ஆகிட்டாப்புல. வெளிப்படையாக சொல்கிறாப்புல, நான் 15 வருஷமா கட்டி காத்துக்கிட்டு இருக்கையா, 2 வருஷத்துல அள்ளிட்டு போயிட்டாங்க அந்த ஆளுன்னு. ஒப்பாரி வைக்காத குறையா விஜய் இன்னைக்கு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ மோசமானவங்க தான் அவங்க. சீமானன்னா எங்கேயுமே ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாப்புல. இங்கே நின்று பார்த்தா உனக்கு ஏற்ற மாதிரி பேசுவார், அங்கே நின்று பார்த்தா எனக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அது மாதிரி தான் ஜல்லிக்கட்டு பேட்டில் அந்த மாடுகள் நீங்கள் கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, அது என் தம்பிடா, நான் கட்டி பிடிச்சி விளையாடுறான்ட்ட, அவனுக்கு வலிக்கிற மாதிரி நான் அப்படியே விளையாடுவேன், அவன் தம்பி அப்படின்ட்டாப்புல. அதுக்கு பிறகு இந்த மாட்டுக்கறி சாப்பிட்ற பிரச்சனை நடக்கும்போது, நான் ஏன் மாடை வளர்க்குறேன், எங்கள் வீட்டில் எதுக்கு மாடு இருக்குது, வெட்டி சாப்பிட்றத ஏன் மாடு இருக்குது, அப்புறம் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வளர்த்தோன்னு வச்சுக்க, ஷோல்டர் அப்படி ஏற்றிக்கோ, அப்படியே புஷ்பா மாறி போயிட்டே ஒரு கிலோ பீஃபு கொடு, அப்படி சாப்பிடு அப்படின்னு அண்ணன் புதுசாக கதவிடுவார். எதுலேயுமே தலைவனுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் கிடையாது, எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்ட் தான் இருப்பாப்புல. இந்த நாம் தமிழர் கட்சி வளராமல் போனதுக்கு, இப்படி பாடடிச்சு போனதுக்கு மிக முக்கிய காரணம் தெரியுமா, சீமான் அவர்களுடைய அந்த தலைக்கணம் தான். இந்த கட்சியில் நான் மட்டும்தான், எல்லாருமே எனக்கு கேடுதான். அது கேப்டன் பிரபாகரன் இருந்தாலும் சரி, யாரும் சரி. நான் கேட்குறேன், பொட்டாமன கெட்ட வார்த்தை திட்டத்துக்கு விளக்க சொல்லி ஆகும். சரி, சீமான் அவர்கள் பொட்டமனு அங்கே போராடிட்டு இருந்தாப்புல, அங்கே அவர் இறந்து போயிட்டாப்புல. உங்களுக்கு பொட்டமனுக்கு என்ன பிரச்சனை? பொட்டமனை கெட்ட வார்த்தையில் ஏன் திட்டினீங்க அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா பொது வழியில்? இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்களா தம்பியை? யாராச்சும் ஒரு ஆள் பொட்டமன் அப்படிங்கிற ஒரு இலங்கை மக்களுடைய, தமிழ் மக்களுடைய குலதெய்வமாக பார்க்குறாங்க. தலைவன், குலதெய்வம் எல்லாமே அவர் தான். அவரை போய் கெட்ட வார்த்தை திட்ட அளவுக்கு சீமான் தரம் கட்டு போயிருக்கிறார். அதான் உண்மை. இப்போ அந்த கட்சியில் உழைச்சிக்கிட்டு இருந்த காளியம்மாளை பிசுறுன்றாப்புல, இந்த பிசுரை மட்டும் தட்டி விட்டலாம் அப்படின்றாப்புல. இதுக்கு முன்னாடி இருந்த ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் அவர்களும் தலைவர் பிரபாகரனை ஏற்று அந்த கட்சியில் இருந்தாங்க. நீ எங்கே இருக்கிறாங்க? திமுக சொம்படிச்சுன்னு இருக்கிறாங்க. பார்த்தா பாவமாக இருக்குது. இந்த கட்சியில் எப்படி இருந்தாங்க, ஏன்டா அங்கே போய் இப்படி கிடக்குறீங்கடா? எல்லாம் நீங்கள் தான் சார் காரணம். இந்த கட்சியில் நான் மட்டும்தான், அதாவது 15 வருஷம் ஆகுது இந்த கட்சி தொடங்கி. எங்கள் ஏரியாவில் ஒரு கொடி இல்லையா, இந்த ஏரியாவிலேயே கொடியே இருக்காது. இப்போ ஆரம்பித்து 2 வருஷம் ஆகி இப்போ தான் ஆயிருக்கு. தமிழக வெற்றி கிடக்காங்க, எங்கே பார்த்தாலும் கொடியோடு திரிகிறாங்க, எங்கே பார்த்தாலும் கழுத்தில் கொடி போட்டுருக்காங்க, வீட்டுக்கு வீடு கொடியே திரிக்கிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி கொடியில் எங்கேயுமே இல்லை? என்ன காரணம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சியை வளர்க்குற ஐடியா கிடையாது. உங்களுக்கு காசு பார்க்குற ஐடியா. காசு பார்க்கணும், காசு 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 தான். எங்கேயாச்சும் ஒரு ஆளை பாட்டு உனக்கு அவன் ரேட்டு, இவனுக்கு இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கட்சியை நாசமாக்கிட்டு இருக்கிறார் சீமான் அவர்கள். சீமான் என்ற ஒரு நபர் தமிழக அரசியலில் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு நபர். ஏன்னு கேட்டிங்கன்னா, சீமானுடைய அரசியல் முழுக்க முழுக்க அப்படி தான் இருந்திருக்கு. என்னை எதிர்த்து யாரும் வரக்கூடாது,
இவர் எப்படி இந்த கட்சியை வளர்த்தாருனாலும் பின் அரசியலாம் வளர்ப்பார். இதுக்கு பிறகு என் கட்சி சாவுன்னு தான் அதை வச்சு நான் வளர்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியை வச்சு நான் எங்கே வேலை பேசலாம், இந்த கட்சியை அடமானம் வச்சு நான் எங்கே வேலை பேசலாம், அதாவது இந்த தமிழ் தேசிய கொள்கை, தமிழுடைய உரிமை அப்படிங்கிறத ஒட்டு மொத்தம் கொண்ட திமுக அடவு வச்சுட்டு அங்கேருந்து காசு வாங்கியாந்து நான் அடியாட்கள் மாதிரி செயல்படுறேன். நான் அவன் அடிக்கிட்டா, நான் இவன் அடிக்கிட்டா, நீ இதுக்கு தான் பணம் கொடுத்தில்ல, நான் இவனை தான் அடிப்பேன் அப்படின்னு முழுக்க இது ஒரு அடியாட்கள் கட்சியாக இருக்குது. இது நாம் தமிழர் கட்சி அல்ல, நாம் அடியாட்கள் கட்சியாக மாற்றி விட்டார் திரு சீமான் அவர்களுடைய அடுத்தது 2.0 அடுத்த வீடியோ இருக்கு. இது போக சீமான் அவர்கள் இதுவரையிலும் யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கூடிய வரை நாங்கள் வெளியிடுவோம். இந்த வீடியோவில் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.